வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து சனிக்கிழமையான இன்றைக்கு சனிக்கிழமை வந்து கூடுதலாக வந்து நாங்கள் இன்றைக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம்ன்றது தான் காட்ட போகிறோம். இன்றைக்கு நிறைய நாள் ஆகிடுது குளத்துக்கெல்லாம் போய் இன்றைக்கு ஒருக்கா குளத்துக்கு போய் அதோட வந்து தேங்காய் கொடுக்குற அலுவலில் இருந்து சின்ன சின்ன எங்களோட காணி வேலைகள் எல்லாம் இருக்குது. அதுகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அதை விட இயற்கையோடு சேர்ந்த காணொலின்றபடியாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குமென்று நம்புகிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். வேணா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு மீன் பண்ணுவோம்ட்டு குளத்தடிக்கு வந்திருக்கிறோம். குளத்தை பாருங்கள், நிறைய தண்ணி வத்திடுது. அதோட மழை குணமாயம் இருக்குது. நேற்று ஒருக்கா சாதுவாக மழை துமிச்சது. இன்றைக்கு நாளைக்கு பெய்யுமென்னு நினைக்கிறேன். காற்று விழுந்தோன்னா மழை பெய்யும். இந்த குளத்துக்கு அடி அடிக்கிறத பார்க்கவே விடாங்க உங்களுக்கு. அதோட அந்த மீன் வளர்ப்பு செய்கிற இடம் செருக்கி தண்ணி எல்லாம் விட்டு திருப்பி மீன் வளர்ப்பு செய்ய போயிடும். அதில் தம்பியும் சொல்லியும் பின்னால் வந்துகிட்டு இருக்கிறோம். வளமையாக மீனவர் சங்கத்துக்கு தான் மீன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த தண்ணியால் குளத்தில் குறைஞ்ச வழியால் போட்டுகளெல்லாம் இஞ்சாலியை விட்டுட்டு போயிருக்கோம். ஏன்னா இங்கேருந்து அந்த கரைக்கு போகிறத விட இதில் விட்டுட்டு போகிறது சுகம்ன்றதுக்காக இஞ்சாலியாக விட்டுட்டு போயிருக்கணும். இது வந்து முத்தையங்காட்டு குளத்தின் வலதுகரை பக்கம். நாங்கள் ஏற்கனவே இந்த பக்கத்தில் 2-3 சமையல்கள் செய்து போட்டிருக்கிறோம். அங்கே வள்ளங்களையோ காண இல்லை. பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்கணும். அங்கே நிற்கிது வள்ளங்கள். எங்கே சுஜியை காணையில் அந்த கல்லுக்குள்ளால் வர கஷ்டம். எங்களுக்கு போடுங்க, இதில் நான் எடுக்கிறேன். பேக்கு வருது, இந்த வருது. எவ்வளோக்கு வேணுமெண்டு கேட்குறீங்களா? எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு இல்லையா? 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு தான் பெரும்பொருளோட கவலம். ஓ சரி சரி விடுங்க, காணும் அவ்வளோதான். பேக் என்ன ஒரு 1000. இந்த மீனுண்ட பெருசாக பாருங்க. இது எவ்வளவு மூண்டு? சரி, அப்போ இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுவாங்க. தாங்க கணையானையும் பட்டி பொறிப்போம். தம்பிக்கு ரால் வேணுமா? அது ராலையும் தாங்க தாங்க சின்ன பொடி என்ன பண்ணுறோம். என்னய்யா சின்ன ரால்லாம் கிடக்க அவர்கிட்ட பெருசுக்கு எங்கே போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் முடிக்கு பார்ப்போம். என்ன மீன் இருக்கா? மீன் இப்போ காற்றுக்கு இல்லையா பெருசா? புறக்கட்டையில் அமர்ந்துருக்கு போறாக்கா. காற்றுக்கு இனி புறக்கட்டை மரக்கட்டை கஞ்சரிஞ்சு இங்கே வேணும். இனி கொஞ்ச நாளைக்கு இந்த உறவு கட்டையில் முதல் தான் பலரியா முடியும் போல. வரவா
மீன் இல்லையாமா கேட்டேன். உங்கள் பெரிய மீன் கொண்டு வந்து பிடிச்சி வச்சுக்கணும் பாருங்க. இதுதான் இது மர பிறகு வலையில் பிடி போட்டிருக்குங்க. வாங்க போ. ஆளுக்கு நல்ல புழுவோம். என்ன பேர்? ஆ ஆ இதுலேயும் குறைவு புறகு கட்ட தான் நம்பிட்டுருக்கு பாருங்கள் விலையில். ஓ இப்போ வந்து மீன் வேண்டிட்டோம். இனி நாங்கள் அப்படியே வீட்டை போவோம்ண்ணா. இது ஒன்று சித்தியாக்களுக்கு ஒன்று எங்களுக்கு. போமா தம்பி வாங்க போ. எங்களுக்கு கூடுதலாக இப்படி குளக்கரையில் இருக்கிறபடியால் மீன்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது குறைஞ்ச விலைக்கு வேண்டி கொள்ளலாம். பழையபடி வாய்க்கால் ஃபுல்லாக திறந்து விட்டுருக்கு. குளிக்க விரும்பினாக்கள் வந்து குளிக்கலாம். குளிக்கக்குள்ள அவதானமாக குளிச்சிங்கண்டா சரி. இதில் வந்து சின்னாக்கள் தான் கொஞ்சம் பயம். பெரியாக்களுக்கு வந்து முக்கால்வாசி அளவில் தான் நீர் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாம் ஃபுல்லாக பாயுது பாருங்க பாலத்தில். இப்போ நாங்கள் பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு இன்னும் ஒரு காணி வலதுகரையில் இருந்தது கூடுதலாக காட்டியிருப்போம். அன்றைக்கு ஒரு காலம் இந்த வீடியோவில் எல்லாம் நான் பிறந்த இடம் உண்டு. அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே நெல் வேலையும் பார்த்து கொண்டு தேங்காய் பிடுங்கிறதுக்கு ஆக்கள் வரண்டினோம். அப்போ தேங்காயம் பிடுங்கி அப்படியே கொடுத்துட்டு வருவோம் உண்டு. ஏன்டா நிறைய தேங்காய் வந்து இப்போ மரத்தால் பழத்து விழுந்து கொண்டிருக்கு. அப்போ பிடுங்கி கொடுத்தா தான் நல்ல கொண்டு போய் கொண்டுருக்குறோம். இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடத்த பார்க்க. இஞ்சால பக்கம் வாய்க்காலெல்லாம் படிவாக கட்டி இருக்குது. எங்கட இடதுகிற பக்கம் பெருசாக என்ன பண்ணும் கட்டே இல்லை. தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ வந்து காணிக்கு வந்தாச்சு பாருங்க. தண்ணி போய் கொண்டு தான் இருக்குது ஃபுல்லாக. வந்தா தெரியுது அந்த வீடு. இதுதான் வந்து வயல். இன்னும் ஆக்கள் வேற இல்லை தேங்காய் விடுங்கிறாக்கள். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்காண்டு. வாய்க்கால் அப்படியே தண்ணி ஓடுது. இங்காலே அப்படியே ஃபுல்லாக நெல் வயல். அதோட கிராமத்து கடை உண்டு. வீட்டோட சேர்ந்த ஒரு கடை உண்டு. பார்த்தீங்களென்றால் தேங்காய் வாகனம் வந்துட்டுது. ஏற்கனவே தேங்காயோட வந்திருக்குது. இனி அங்கால போய் தேங்காயை பிடுங்குவோம். முதல் பின்னுக்கு இருந்து தான் பிடிங்கி கொண்டு போகிறோம். பின்னுக்கு ஒரு மூட்டை இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி. அதை நாங்கள் கூடுதலாக மூட்டைன்னு சொல்லுவோம். அங்கேருந்து தான் பிடுங்கி கொண்டு வர போகிறோம். பாருங்கள் நெல்லுகள் எல்லாம் எப்படி இருக்குண்டு. தேங்காயால் பிடுங்க வலிக்கிட்டோம். ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இது அந்த ஆத்தங்கரையில் நிற்கிற வழியால் சில தேங்காயால் விழுந்து ஆற்றுக்குள்ளேயும் போயிடும். இஞ்சால அடுத்த மரத்தில் பிடுங்க போகிறோம். இதில் வந்து நல்ல நிறைய தேங்காயால் கிடக்கு. இங்கே பார்க்கவே தெரியுது. அந்த மரத்துலேயும் கிடக்குது. இஞ்சால பிலாக்காய் கிடக்குது. இந்த பிலாக்காய் என்னென்றால் கூழன் பிலாப்பழம் என்று சொல்லுவோம். அந்த பிலாக்காய் தான் இது.
அரைவாசி மூட்டைக்குள்ளேயும் பொழுது அரைவாசி நிலத்திலேயும் பொழுது எல்லாம் பொறுக்கி எடுக்கணும். அப்படியே இஞ்சாலையும் பிடுங்கி கொண்டு இருக்கிறோம். இஞ்சாலையெல்லாம் நெல் வயலுக்கு அவ்வளோது பாருங்க. இது வேறையா போடுங்க. முழுக்க வாய்க்கா இதுக்காக என்ன ஆத்துக்கா முழுதுதான். தேங்காய் தூரத்துக்கு போய் விழுந்துட்டு தான் இப்போ மட்டையெல்லாம் தட்டி எடுக்க வேண்டி கிடக்கு. இந்த இடத்தை அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க. ஸோ பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த அந்த சல்வீனியான்னு சொல்லுவோம். இது வந்து அந்த நாளாந்தம் வளர்கிற வேகம் கூட பாருங்கள் எப்படி இருக்கும். நீங்கள் அதை விட முக்கியமாக இந்த ஆற்றின் நடுவுக்குள்ளே எல்லாம் பாருங்கள் எத்தனை தேங்காய் கிடக்குண்டு. எல்லாம் நடுவுக்கு விழுந்து ஒரு தரம் எடுக்காமல் அப்படியே கிடக்குது. பொலண்டு கொட்டுது நெல் வயலுக்குள்ளதாங்க. தேங்காய் எல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கு. இந்த காற்றுக்கு தென்னை ஆடுற ஆட்டத்தை பாருங்க. உண்மையிலேயே இதுலேயும் இந்த இப்படியான தொழில் செய்கிறாக்கள் எல்லாம் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும் உண்டு. இப்போ வந்து அங்கே பின்பக்கங்கள் பிடுங்கியாச்சு. இப்போ இந்த நடுவில் ஒரு மரம் நின்றது. இதையும் பிடிங்கி கொண்டு அப்படியே இனி முன்னுக்கு போக வேண்டியா இஞ்சால. விழுது தேங்காய் ஒரு மரத்தில் சாதாரணமாக ஒரு சில மரங்களில் ஒரு 30-35 இருக்குது. சில இதில் 40 இருக்குது. சில இதில் 20 கிடக்குது. அப்படி பரவி கிடக்குது. என்ன பிரச்சனைனாலும் இங்கே கொஞ்சம் ஆக்கள் பழக்கம் குறை கொண்டபடியால் அந்தந்த டைம் வர பார்த்து பிடுங்கி எடுத்துடணும். இதில் பார்த்தீங்களென்றால் இளநீ கொண்டு குடிப்போம். உடனே பிடுங்கி எடுத்த இளநீ சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓய் அதில் ஒரு 15 கிட்ட பிடிக்கணும். அந்த முதல்ல பிடிக்கணும். அதில் பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்குல்ல, நீ சூப்பராக இருக்கு. இஞ்சால தேங்காய் எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல குமி படுது. குமிஞ்சா அப்புறம் தான் நன்னி ஏற்றணும். அப்படியே நெல்லோடு சேர்ந்து தேங்காய் கிடக்குள்ளே பாருங்கள் இப்படி வடிவாக இருக்கணும். முழுக்க பொறுக்கி எடுக்கணும். மற்ற நெல்லுக்கு மேலே விழுந்து அமர்த்தப்படுறா அந்தளவுக்கு அமர்த்தப்படாது. சும்மா நோமலாக அமர்த்தப்படும். அப்புறம் நெல் நாளைக்கு நாளண்டைக்கு பார்க்க நிமிர்ந்து ஓடும். தேங்காய் இப்போ வந்து ஏற்றப்படுது. இப்போ வந்து நார்மலாக ஒரு தேங்காய் வந்து அப்படியே உரிக்காமல் அப்படியே மட்டை எல்லாத்தோடையும் 60 ரூபாய்க்கு எடுக்கணும். சின்ன பெருசு எல்லாமே.
அங்கால முதல் பிரித்து ஏற்றினது வந்து சித்தியா கடை, இங்கால இப்போ ஏற்றுறது வந்து எங்கடை. இப்போ தேங்காய் எல்லாமே வாகனம் பலிக்கிடுது. கிட்டத்தட்ட எங்கட 160 தேங்காய் வந்தது. அங்கால சித்தியா கடை வந்து 220 தானே, 220 வந்தது. 160 தேங்காய்க்கும் 9600 ரூபா. அதில் மரங்களுக்கு ஏறி பிடிங்கின காசெல்லாம் கொடுக்க ஒரு 7300 ரூபா காசு கைக்கு வந்திருக்கு. அப்படியே நாங்கள் தேங்காய் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டை வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈரப்பிலாக்காய் நல்லா காய்ச்சிருக்குது. ஒவ்வொரு கோப்பிலையும் 2 காய்ச்சி கிடக்கேண்ணே. இதில் ஈரப்பிலாக்காய், அங்கால மற்ற பிலாக்காய். என்னென்னா அந்த காற்றுக்கு பாருங்க கீழே எல்லாம் விழுந்து போகுது. இந்த ஈரப்பிலாக்காய் பிஞ்சு எல்லாம் விழுந்து போகுது. மாங்காயல் இந்த பிலாக்காயில் எல்லாம் காற்று கூட தானே, காற்று கூட விழுகுது. இந்த கமுகம் பிள்ளை இந்த ஊடுகள் எல்லாம் ஃபுல்லாகவே புல்லுகள் வளர்ந்துட்டுது. இது இப்படி செருக்கி விட்டால் நல்லது. செருக்கி தான் விட வேணும். சுற்றி அந்த சுற்றி ஃபுல்லாகவே இந்த செருக்கி வரைஞ்சி தான் தண்ணி காட்டியிருந்தாங்க. ரெண்டாலும் தண்ணியை கண்ட உடனே நான் அந்த மாதிரி புல் வளர்ந்துதான் இருக்கேன். புல்லு கத்தை புல்லு சேர்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழைக்குழி ஒன்றை கட்டுட்டேன். இங்கே எப்படி பழுத்து போய் கிடக்குன்னு பாருங்க. வாழைப்பழத்துக்கு பஞ்சம் இல்லை. மாறி மாறி வாழைக்குள்ள பழத்து அப்படியே வளர்த்து கொண்டு போகுது. இது கதளி வாழைப்பழம் தானே. இந்த சீசனுக்கு எக்கச்சக்கமான வாழைக்குள்ள பழத்துட்டு ஏன்னா வாழைக்குள்ளையும் பழத்துட்டுது. சில வாழைகள் முறிஞ்சும் அப்படியே எல்லாம் விழுந்து அப்படி பழத்ததும் இருக்குது நிறையவே. பட்டி எடுங்க. தள்ளி நில்லுங்க நீங்கள். பால் ஊற்றப்பட்டு போடுங்க கண்ணுக்கு. சரியா அப்படி இருக்கண்டு வருங்க. இங்கே பட்டிச்சு போயிருக்குது. வாழையும் பட்டி விடுவோம். அப்படியே நீ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னால் இந்த கம்மம்புள்ள ஃபுல்லாக செருக்கணும். அதோட இந்த காணி துண்டும் வந்து சும்மா தான் கிடக்குது. இதுக்கு வந்து கச்சான் போடுறதான் இருக்கிறேன். அதோட கச்சான் போடணும். அங்கால கச்சான் பிடுங்கினது உண்டு சும்மா கிடக்குது. அது எல்லாமே நீ அடுத்த கட்டம் உழுது. இப்போ அடுத்த கட்டண்டு பெரிய தூரம் இல்லை. இப்போ நாளைக்கு நாளைக்கு தண்ணி எதுக்கு விட்டுட்டு இருக்கா. மழை பெய்யுமென்று பார்த்து நாங்கள் நேற்று இருக்கா மழை துமிச்சது. ஆனால் இன்றைக்கு அந்த குணத்தை காண இல்லை. நாளைக்கு தண்ணியை உருட்டி இந்த துண்டு அந்த துண்டு எல்லாம் உழுது அதுக்குரிய பயிர்களை செய்யணும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.